இப்போ நம்ம பார்க்க போகிறது ஷேடட் பார்ட்டோடைய ஏரியா. இங்கே கொடுத்துருக்கிறதுல இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். 3 காயின் கொடுத்துருக்காங்க. அந்த காயினுடைய டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் அப்படின்னா இது ஒரு காயின் இல்லைங்களா? இந்த காயினில் இதோட டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போது இந்த பர்டிகுலர் இந்த ரேடியஸ் என்ன வரும்? 3 சென்டிமீட்டர் வரும். கொடுத்துருக்கிறது டயாமீட்டர் ஆஃப் த காயின் 6 சென்டிமீட்டர். இதிலிருந்து நம்ம ரேடியஸை கண்டுபிடிச்சோன்னா 6/2 3 சென்டிமீட்டர். முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன். அப்போது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஷேடட் ரீஜனுடைய ஏரியாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போது ஷேடட் ரீஜன் எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் ஷேடட் ரீஜன். அப்போ இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3, இங்கேயும் 3 அப்படின்னா இது என்ன வந்துடும்? ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த ட்ரையாங்கிள்ங்கிறது வந்து இப்படி வருது. 3 + 3 6 3 + 3 6 3 + 3 6. அப்போ இந்த ட்ரையாங்கிள்ன்றது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அண்ட் இதில் என்ன தெரியும்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் ஈச் ஆங்கிள் 60 டிகிரின்னு தெரியும். இதை வச்சுட்டு இந்த ஷேடட் ரீஜனை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது என்னது? செக்டார். இது ஒரு செக்டார் வித் த டிகிரி 60. அப்போ அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ சேம் செக்டார் டிகிரி 60. அட் த சேம் டைம் ரேடியஸ். இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் என்னது? 3. இந்த ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ ஷேடட் ரீஜனை நம்ம எப்படி எழுதலாம்? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் minus 3 into area of sector. ரைட்டா? இதுதான் ஷேடட் ரீஜன். அப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா என்ன? √3/4a² ஸ்கொயர் யூனிட்ஸ். கரெக்டாக? அப்போது √3/4 இன்ட்டு அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய ஏ என்னது? 6ன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 6 ஸ்கொயர் 6 × 6. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 2 2s are 3 2s are 2 2s are 3 2s are. அட் த சேம் டைம் இங்கே நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? √3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து √3 × 9 இல்லையா? √3க்கு பதிலாக 1.732 × 3 3s are 9 போட்டால் இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 15.588 யூனிட் சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட்டா? ஸோ ஒரு பார்ட்டு முடிச்சாச்சு. அடுத்த பார்ட் என்ன பார்க்க போகிறோன்னா 3 into ஏரியா ஆஃப் செக்டார். செகண்ட் பார்ட் 3 into ஏரியா ஆஃப் செக்டார். இந்த செக்டாரில் தீட்டா என்னன்னு டிசைட் பண்ணிட்டோம்? 60ன்னு டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன? θ/360 × πr². நமக்கு 3 செக்டாருடைய ஏரியா வேணுங்கிறதுனால இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது 3 into θ/60/360 into பைங்கிறது 22.7 வச்சுக்கலாமா? ஏன்னா இங்கே பாயிண்டில் எழுதுறதுனால இந்த இடத்துல நம்ம பையோட வேல்யூவை இல்லை இங்கே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3.14ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 3.14ன்னே எடுத்துக்கலாம். இன்ட்டு ஆர். இதை பொறுத்த வரைக்கும் ஆர் என்ன? இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஆர் என்னன்னு சொல்லியிருக்கோம்? 3. ஸோ ஆர் ஸ்கொயர்னா 3 × 3. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிபட்டுருமா? அப்புறம் வேறு என்ன அடிக்கலாம்? 1 6 are 6 6 6 are 36 1 3s are 3 2 3s are 6 1 2s are 2 அப்புறம் 11 5 2s are 10
அப்புறம் 7 2s are 14 ரைட்டா. இப்போ என்ன வந்துடுது ஆன்சர்? எதை மல்டிப்ளை பண்ணணும்? 1.57 இன்ட்டு 3 3s are 9. இப்போ இதை நாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 14.58. இதோட இது என்ன? ஸ்கொயர் யூனிட். இங்கே யூனிட் சென்டிமீட்டர்ன்றதுனால இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்கே தேவையான ஆன்சர் ரெண்டுமே கிடச்சிருச்சு, அப்படி தானே? ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளும் செக்டாரோட இதுவும் கிடச்சதுனால இப்போது ஷேடடோட ரீஜன் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எவ்வளோ? 15.588 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்புறம் இதோட இது என்னது? 14.58. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1.458 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எந்த இது? இந்த ஷேடட் ரீஜன் இருக்கு இல்லையா, இதோட ஏரியா. தேங்க்யூ.